வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வலைக்குரல். நம்ம கடந்த 3 பதிவு ஒரிசா பாலுவையா பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இது தொடர்ந்து 4வது பதிவு. அத பார்க்காதவங்க அதையும் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். திரு ஒரிசா பாலுவையாவ பத்தின ஆர்டிக்கல், அவர் கண்டுபிடிச்சது, அவர் வரலாறு பத்தி, அப்புறமா அந்த ஆமைகள பத்தி, குமரிக்கண்டம், இந்த மாரி நெறைய சொல்லிட்டே போலாம். இது எல்லாத்தையும் வச்சு தொகுத்து பார்க்கும்போது, எத்தன பதிவுகள் போகும் அப்படின்னு தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த மாரி நேரம் செலவானாலும் பரவால்ல. இத ஒரு சீரிஸ் மாரி போடலாம் அப்படின்னு இருக்கேன். தனியா ஒரிசா பாலுவையா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் மாரி கிரியேட் பண்ணி பிளேலிஸ்ட்ல நம்ம பொறுமையா ஒவ்வொரு விஷயமும் பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. இப்போதைக்கு நம்ம மேலோட்டமா ஒரு ஒரு பதிவிலையும் பார்த்தீங்கன்னா, பகுதி வாரியா பிரிச்சிருக்கோம். தலைப்பு வாரியா பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். சரி, அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆமைகள் பத்தின பார்வை. திரு ஒரிசா பாலுவையா பத்தி. அவர் ஆமைகள் பத்தின ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காரு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமை புகுந்த வீடு உருப்படாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த பழமொழி சுக்கு நூறா உடைச்சது நம்ம பாலுவையா. ஏன் அப்படின்னா, அவர் ஆராய்ச்சிக்காக ஆமைகள வச்சு தான் நெறைய ரிசர்ச் அவர் பண்ணியிருக்காரு. அதோட வழித்தடங்கள், அது எங்கெங்கெல்லாம் போச்சு, நம்ம தமிழர்கள் உலகம் ஃபுல்லா பரவியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் வணிகம். அந்த வணிகம் எப்படி நடந்தது அப்படின்னா, இந்த ஆமைகளோட கடல் நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவாரு. சரி, இப்போ இந்த ஆமைகளுக்கும் ஒரிசா பாலுவையா முதல்ல அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த லிங்க் அவர் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா ஆமைகள் குறித்த ஆய்விற்கு அவர் விரும்பியோ இல்ல அத செலக்ட் பண்ணியோ வரல. அது தற்செயலா நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆமை அதோட இடப்பெயர்வு அறிவதற்கு அதுக்கு முதுகுல ஒரு பொருத்தப்படும் கருவி ஒண்ணு இருக்கு. அந்த கருவி ஒரு தடவ பழுதாயிருச்சாம். அப்போ அந்த பழுதான கருவிய சீர் செய்யறதுக்காக ஒரிசா பாலுவையாவ கூப்பிட்டுருக்காங்க. அப்போ ஒரு எந்திரவியல் பொறியாளர் அவங்களுக்கு எழுந்த ஒரு உயிரியல் நாட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆமைகள் எங்கிருந்தது? எப்படி? ஏன்? கடற்கரைக்கு எதுக்காக வருது? அது எங்க போகுது? அது எப்படி கரெக்ட்டா வந்த இடம் தெரியுது, திருப்பி அதே இடத்துக்கு போகுது? இந்த மாரி நெறைய கேள்விகள் அவருக்கு வந்திருக்கு. அதுதான் பிற்காலத்துல ஆமை உண்டான ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாரு. ஆமைகள் பத்தின ரிசர்ச்ல ஐயா நெறைய சுவாரஸ்யமான தகவல்கள பகிர்ந்திருக்காரு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு தடவ ஒரிசால பூரி அப்படிங்கிற அந்த கடற்கரையில குடும்பத்தினரோட ஒரு ஒளிப்படம் எடுப்பதற்காக அப்பாவும் பிள்ளையும் போயிருக்காங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அலை அடிச்சுட்டு போயிருச்சு. அப்போ அந்த இடத்துல நௌலியா அப்படின்னு ஒரு பழங்குடியின மக்கள். அவங்க தமிழகத்தின் நுளையர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கடல பத்தின முழு அறிவும் அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. அவங்க அலையில போய் அவங்க சிக்கின 2 பேரையும் காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அலையில அடிச்சுட்டு போனது ஒரு இடம். ஆனா இவங்க காப்பாத்துனது இன்னொரு இடத்துல இருந்து. அப்போ இது எல்லாமே பாலுவையாக்கு ரொம்ப ஆச்சரியமா ஒரு கேள்விகள நெறைய கேள்விகள் அவருக்குள்ளே தோணியிருக்கு. அது எப்படி ஒரு இடத்துல அடிச்சுட்டு போனது, இன்னொரு இடம் இந்த இடம் தான் கரெக்ட்டா காப்பாத்த முடியும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அப்போ நீரோட்டத்த பத்தி அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அவங்க கிட்ட இருந்து நெறைய தகவல்களையும் அவரு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். அதாவது ஒரு விஷயத்த பார்த்தோ, வெறுமனே படிச்சோ அவரு எதுவுமே நம்ம கிட்ட பகிர்ந்துக்கல. அவரோட ஆராய்ச்சி எல்லாமே பட்டறிந்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவரே லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நம்ம கிட்ட எல்லாத்தையுமே பகிர்ந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆமைகள் வேற எத்தனையோ கிலோமீட்டர் கடந்து கடல் வாயிலேயே பயணம் பண்ணி, அது முட்டையிடுமாம் ஒரு இடத்துல முட்டையிட்டுட்டு போயிருமாம். திரும்பி கரெக்ட்டா அந்த குஞ்சுகள் வெளியில வரும்போது, அது கரெக்ட்டா தெரியுமாம். திரும்ப அதே இடத்துக்கு வருமாம். வந்துட்டு அதோட குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு திரும்பவும் அது பழைய இடத்துக்கே போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது எந்த இடத்துக்கு வருது அப்படின்னா, தாய் நிலம் அப்படின்றாங்களாம். இத வச்சு தான் தமிழர்கள் பெண்கள அவங்க பிரசவ காலத்துல தாய் வீட்டிற்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நெறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த சம்பிரதாயம் ஆமைகள் கிட்ட இருந்து தான் வந்தது அப்படின்னும் ஐயா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நெறைய கோயில்கள்ல இன்னைக்கும் ஆமைகள தெய்வமாவும் வழிபடுறாங்க. அதுக்கும் நெறையா ஃபிட்னஸ் ஆராய்ச்சிகள், சான்றுகள் எல்லாமே ஐயா நம்ம கிட்ட காமிச்சிருக்காரு. நெறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆமைகள பத்தின நெறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அந்த ரிசர்ச் எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா, அதுவே ஒரு 2, 3 பதிவா போகும். நம்ம இப்ப ஹைலைட்டடா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமைகள் பத்தி ஒரிசா பாலுவையா பேசின சில துணுக்குகள் உங்களுக்காக. ஆக்சுவலா இத நான் சொல்றத விட ஐயா குரல்ல கேட்கும்போது இன்னும் நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும், ஒரு உத்வேகமாவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம பதிவுல நடுவுல ஐயா பேசின அந்த ஒரிஜினல் வீடியோவையும் நம்ம சேர்த்திருக்கோம். அதே மாரி ஷார்ட்ஸ்லயும் கொஞ்சம் சேர்த்திருக்கோம். அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. சரி, இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஒரிசா பாலுவையாவோட குரல்ல அவர் பேசின அந்த ஸ்பீச்ச கேட்கலாம். இதுதான் என்னுடைய ரிசர்ச். கிட்டத்தட்ட 23 வருஷமா 95ல இருந்து பண்ணக்கூடிய ரிசர்ச். இதுல வழக்கமா நான் வெளிநாடுகள் பேசுறப்ப ட்ரேசிங் ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ் த்ரூ டர்ட்டில் கேரிடர், உலகம் முழுக்க தமிழர்கள் எப்படி புலம்பெயர்ந்தாங்கன்றத, உலகத்தில் மனிதர்கள் எப்படி புலம்பெயர்ந்தாங்கன்னு பாக்குறப்ப அந்த மனிதர்கள் யாருன்னா பார்த்தா தமிழர்கள் தான் இருக்காங்க. கடல் வழியா புலம்பெயர்ந்தது தமிழர்கள் தான்ன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அடுத்து, ஆமைகள் வழக்கமா கடல்ல நீந்திக்கிட்டு போறது கிடையாது, நீரோட்டத்தில் மிதந்துகிட்டு போகுது. அதனால்தான் திருக்குறள் ஆமையை பத்தி சொல்றாங்க. அடுத்து, இந்த ரிசர்ச் கிட்டத்தட்ட 2013 தொடர்ந்து போய் வர ஏப்ரல்ல பேட்டன்ட் ஆக போகுது. அதாவது ஹியூமன் மைக்ரேஷன் ஆன் டர்ட்டில் கேரிடர், ஹியூமன் மைக்ரேஷன் ஆன் ஓஷன் கரண்ட்ஸ். அந்த ஹியூமன் மைக்ரேஷன் யாருன்னா 46,000 ஊர் பேர்களை கொண்ட தமிழ் இனம். அந்த தமிழர்கள் தான் உலகத்தையே வணிகத்தை கட்டமைச்சாங்கன்றதுக்கான
அடையாளம் தான் இன்னைக்கு திருப்பூர் போன்ற வணிக நகரங்கள், திருப்பூர், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் போன்ற வணிக நகரங்களுக்கு காரணம் நம்முடைய ஒரு பழைய வரலாறு. அடுத்து ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு நினைச்சிட்டுவாங்க. என்னையே ஒரு 10 வருஷம் முன்னே யாரும் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க ஆமை ரிசர்ச் பண்றேன்ட்டு. ஆனா எப்படி திருப்பூர் கோயிலுக்கு போறவங்க எப்படி ஆமையை பார்த்துட்டு கோயிலுக்குள்ள போறாங்க? அப்ப ஆமை புகுந்த கோயில் மட்டும் எப்படி இருக்கும்? ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, பண்டைய காலத்துல வடக்குல இருந்து வேற புலிமேஸ்வர பக்கம் வந்தப்ப அவங்க சனியை பயந்தாங்க, சனி கிரகத்தை பார்த்து பயந்தாங்க. அந்த சனிக்கு தமிழ்ல பேர் ஆமை. சனி புகுந்த வீடு உருப்படான்றதுக்கு பதிலாக ஆமை புகுந்த வீடு உருப்படான்றப்ப நம்ம இந்த ஆமையை தீண்டாமை லிஸ்ட்ல சேர்த்துட்டோம். ஆனால் இந்த ஆமை தமிழ்நாட்டில் மட்டும் 465 கோயில்ல இருக்கு. அதான் உண்மை. கச்சாலீஸ்வரர் அடுத்து பாருங்க, வாஸ்கோடகாமா இறங்கின அந்த மாலண்டின்ற துறைமுகத்துல இறங்கின கப்ப கடவுல ஆமை இருக்கு. கிபி 8ஆம் நூற்றாண்டுல ஆமை பொயில் காவன்ற ஊர்ல இருக்கு. அடுத்து திருக்குறங்குடியில ரொம்ப முக்கியம், தமிழர்கள் எப்படி தன்னுடைய வரலாறு இழந்தாங்கன்னா கோயில்கள் மூலமா இருந்தாங்க. இன்னைக்கு கூட தமிழர்கள் மொழி இழந்ததற்கு காரணம் வழிபாட்டு முறையில தமிழ் கிடையாது. நீங்க திருக்குறங்குடியில பாருங்க, ஒரு கர்நாடக அரசு மன்னன் ஒரு மேலை சாளுக்கியன் திருக்குறங்குடியை கைப்பற்றி ஒரு படம் வரைகிறான். என்ன வரைகிறான் பாருங்க, இவன் கையில என்ன இருக்கு பாருங்க, தமிழருடைய சின்னமான ஆமையும் யானையும். இந்த தமிழ்நாடு எனக்கு அடிமைன்றத சிற்பத்தில் போடுறாங்க. அதை நம்ம சாமி கும்பிட்டு இருக்கோம் போய். அதை கருட புராணத்தோட லிங்க் பண்ணி ஒரு மேலை சாளுக்கியனுடைய சின்னம், ஒரு பன்றி சின்னம், ஒரு யானையும் ஆமையும் தன்னுடைய கையில் அடக்கியிருக்கு. அப்ப என்ன அர்த்தங்க? தமிழ்நாடு எனக்கு அடிமைன்னு சொல்றான். அதை நம்ம கும்பிட்டு இருக்கோம். அடுத்து இது கச்சாலீஸ்வரர் கோயில். ஆமைக்கு இந்தியில பேரு கச்சுவா. கச்சானா சதுப்பு நிலம் பொருள். இன்னைக்கு சென்னையில ஒரு இறந்து போன ஆமைக்கு மேல உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க பழைய கோயில்கள் எல்லாமே பள்ளிப்படை கோயில்கள். ஒரு இறந்த மன்னனுக்கு வையத்தில் வாழ்வானை வானோரிக்கும் தெய்வத்தில் வைக்கப்படும் இறந்த மன்னனுக்கு பள்ளிப்படை கோயில் கட்டுற பழக்கம் தமிழ்நாட்டில் நிறையவே இருந்திருக்கு. அடுத்து இப்ப கூட சென்னையில குன்றத்தூர் பகுதியில காச நோய் வந்தவங்க, இருதய வந்தவங்க, மூச்சு விட கஷ்டப்பட்டவங்க ஆமையை நிறுத்திக்க விடுறாங்க. என்ன ஆமைன்னு பாத்தீங்கன்னா கடல் ஆமை. பாருங்க, ரெக்கை இருக்கு பாருங்க. அடுத்து இது இன்னைக்கும் 3000 வருஷம் முன்னாடி ஆமை வடிவ கல்திட்டை நம்ம கிட்ட வணங்கியிருக்காங்க. ஆமை வடிவத்துல, அதாவது இறந்தவன் ரொம்ப நாள் வாழணுன்றதுக்காக இறந்தவனுக்கு உடல் சுத்தி ஆமை மாதிரி ஒரு வடிவத்தை பண்ணியிருக்காங்க. அடுத்து ரொம்ப அதிசயம், உலகம் முழுக்க ஆமைகள் போராட்டம் தமிழ் பேர்லயே இருக்கு. இது தாய்லாந்துல, கம்போடியா பக்கத்துல தாய்லாந்துல மன்னைன்ற ஒரு தீவு தமிழ் பேர்லயே இருக்கு, மன்னைன்ற பேர்லயே இருக்கு. அடுத்து எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. அதாவது ஒரிசா பாலு ஐயா இன்னும் நம்ம கூட இல்லையே, இருந்திருந்தாருன்னா இன்னும் எண்ணிலடங்காத ஆராய்ச்சிகளை அவர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பாரு. நிறைய மறைஞ்சிருக்கிற விஷயங்களை வெளியில் கொண்டுட்டு வந்திருப்பாரு. இன்னும் எத்தனை இருக்குன்னு கூட தெரியல. அட்லீஸ்ட் இவர் சொன்ன விஷயத்தை, இது வரைக்கும் அவர் கண்டுபிடிச்ச விஷயத்தையாவது நம்ம பொக்கிஷமாக பாதுகாக்கணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பதிவுகள். இதை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோ. நீங்களும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சொல்லுங்கள். முக்கியமாக குழந்தைங்களுக்கும் இதை நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அடுத்த பதிவில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தமிழர் வரலாறு. ஒரிசா பாலு ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பல்லர் வரலாறு தமிழர் வரலாறு. இவங்க வரலாறை பார்த்தோம் அப்படின்னா தமிழர்களோட மொத்த வரலாறும் இவங்களுக்கு கீழே தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பதிவை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். நன்றி.